கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம 50 தசகங்கள் வரைக்கும் நாராயணியத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கோம். 51வது தசகம் அகாசுரவதம் அப்படின்ற தசகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இது சுவாமி வனபோஜனம் பண்ண போன இடத்துல அவர் பண்ணின வதத்தை பற்றின தசகம். கதாச்சன விரஜசி சுபிஸ் சமம் பவான் வனாச்சனே விஹிதமதிப்ரேகதராம் சமாவ்ருதோ பஹுதர வத்சமண்டலைஹ சதே மனைர்நிரகமதி சஜே மனைஹ. அப்போ ஈஸ்வரான அழைச்சிட்டு, நீர் ஒரு நாள் கோகுல சிறுவர்களோட வனாச்சனே விஹிதமதி அப்படி வனபோஜனம் பண்ண எண்ணி அதிகாலையில் பல கன்று குழுக்களோட சூழப்பட்டு கட்டு சாதமும் ஊறுகாயும் எடுத்துட்டு புறப்பட்டேரு இல்லையா அப்படின்றத இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. விநிர்யதஸ்தவ சரணாம்புஜத்வயாத் உதஞ்சிதம் த்ரிபுவன பாவனம் ரஜஹ மஹர்ஷய புலகதரைஹி கலேவரைஹி உதூஹிரே திருதபலே திக்ஷினே த்வத்சவாஹ. அப்போ நீர் வெளியில் கிளம்பும் பொழுது சரணாம்புஜத்வயாத் உம்முடைய திருவடிகள்லேருந்து ஒசர கிளம்பினி ஒரு மூவுலகையும் பாவனமாக்குற அந்த தூளியை மகரிஷிகள் தன்னுடைய மெய்சிலிருத்த உடல்களால் தரிச்சுண்டு திரிபுவன பாவனம் 3 உலகங்களையும் அது புனிதமாக்கக்கூடியதாச்சே, அதை உடலில் தரிச்சுண்டு உம்முடைய தரிசனத்தை உற்சவமாக கருதினாங்க இல்லையா. மகர்ஷய புலகதரைஹி அவ புலகாங்கிதம் அடைஞ்சுண்டு இதை ஒரு உற்சவமாக்கினா பவதீக்ஷணோத்சவா, உங்களை பார்த்ததை ஒரு பெரிய உற்சவமாக்கினா இல்லையா அப்படின்னு அந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறோம். அடுத்து 3வது ஸ்லோகம். பிரச்சாரயத் விரல சாத்வலே தலே பசூன் விபோ பவதி சமம் குமாரகைஹி அகாசுரோண்யருண தகாய வர்தனீம் பயானக சபதி சயானகாகிருதிஹி. அப்போ விபோ நீர் சிறுவர்களோட பசும்புல் நிறைஞ்ச தரையில் கன்றுகளை மேய்ச்சுன்னு இருக்கும் பொழுது, பசூன் விபோ அப்போ பசுக்களை அப்படி மேய்க்கும் பொழுது அகாசுரன் உம்மை தீங்கு இழைக்கிறதுக்காக ரொம்ப பயங்கரமான மலைப்பாம்பு உருவச்சுண்டு அகாசுரோன் ருண தகாய வர்தனீம் அப்படி ஒரு பாம்பு வடிவம் எடுத்துண்டு திடீரென வழியை மறிச்சுண்டு கிடந்தான் இல்லையா, இங்கே போகிற வழியில் இருந்தான் இல்லையான்னு சொல்கிறது இந்த 3வது ஸ்லோகம். மகாச்சல பிரதிமதனோர் குஹாநிப பிரசாரித பிரதித முகஸ்ய காணனே முகோதரம் விஹரண கௌதுகாத் கதாஹ குமாரகா கிமபி விதூரகே த்வயே. அப்போ காட்டில் சிறுவர்களோ விளையாட விரும்புகிறா. அந்த மலைப்பாம்பை ஒரு மலைன்னும் அதோட திறந்த வாயை குகைன்னு நினச்சின்னுட்றா. அந்த அளவு அது பெருசாக இருக்குது அந்த பாம்பு. அவளுக்கு அது வித்தியாசம் புரியலை. அப்போ நீர் சித்தை எட்டி இருக்கும் பொழுது அதன் வாய்க்குள்ளே இவாள்லாம் ஒன்றும் தெரியாதவா பூந்துனுட்டாளே. குமாரகா கிமப்பி விதூர கேத்வயி. அப்போ கதாச்சித்தா அந்த குமாரர்கள் அந்த குழந்தைகள் அப்படி வாய்க்குள்ளே போயிட்டா இல்லையான்னு அந்த 4வது ஸ்லோகம் சொல்கிறது. பிரமாதத பிரவிசதி பண்ண கோதரம் க்வதத்தனௌ பசுபகுலே வைத்சகே விதன்யிதம் த்வமபி விவேசித பிரபோ சுஹ்ருஜனம் விசரணம் ஆசுரக்ஷதிம். அப்போ பிரபோ கோப சிறுவர்கள் கண்ணோட மதியனத்தால் அந்த மலைப்பாம்பு வயிற்றுக்குள்ளே போயிட்டா. அவளுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. அப்படி ஆகும்பொழுது வயிற்றில் புகும்போதே உடல் வெந்து ஆகிடுறது அவளுக்கு. இத்தம் துவமப்பி விவேசித்த பிரபோ, அந்த எந்த விதம் போனாலும் அப்படியே அவள் வெந்து போயிடுறான். இதை அறிஞ்ச நீர் வேறு கதியில்லாத தோழர்களை காப்பாற்ற விரைஞ்சு உள்ளே போனீங்க இல்லையா அப்படின்னுட்டு விசரணம் ஆசுரக்ஷதிம் அவளை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் விரைஞ்சு போனேன் இல்லையான்னு இந்த 5வது ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.